ஆதியே துணை. இந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வேத வேதிய நாத புராதனர் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவாக்கியம் எமபடரடிவிடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 33 பக்கம் 64. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, உன் பிரயோஜனத்தை நீ அடைந்து கொள்ள, உன் தெய்வீகத்தை நீ அடைந்து கொள்ள ஒரு குரு சந்நிதியில் எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்றே உனக்கு தெரியாது. புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை அடையவே நீ இச்சபையில் சேர்கிறாய். அத்தனித்தலைமை சிறப்பை உன் தலையை பதிக்கவே நாம் வந்திருக்கிறோம். அதற்கு வேண்டிய மெஞ்ஞான பெரும் கல்வியை உணர்த்துகின்ற கலாசாலையே எமது மெய்க்கல்வி கலாசாலை என்று நமது தேவபெருமானவர்கள் திருவாய் மலர்ந்தருளி இருக்கிறார்கள். இப்போ இந்த திருவாக்கியத்துல நம்முடைய தேவபெருமானவர்கள் ஒரு மெய்க்கல்வி கலாசாலை என்ற ஒரு கலாசாலையை அவங்க நிரூபிக்காங்களே. இந்த கலாசாலை நமக்கு எதை உணர்த்துகிறதற்காக இந்த கலாசாலை இருக்கிறது? மெய்க்கல்வியை உணர்த்துகின்றது. எதற்கு வேண்டிய மெய்க்கல்வி அப்படின்னு பார்க்கும்போது அது நம் தலையில் ஏதோ ஒரு சிறப்பை பதிப்பிப்பதற்காக அந்த மெய்க்கல்வி வந்தது. அந்த சிறப்பு என்ன அப்படின்னா, புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தி. அப்போ அந்த புராதன வாழ்க்கைனா என்ன, ஆத்ம சாந்தினா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை நீ அடையவே இச்சபையில் சேர்கிறாய் அப்படின்னு பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்துக்கொள்றாங்க. அதுதான் உன்னுடைய பிரயோஜனம். உன் பிரயோஜனத்தை நீ அடைந்து கொள்ள, உன் தெய்வீகத்தை நீ அடைந்து கொள்ள, உன்னோட பிரயோஜனம் அதுதான், உன்னோட தெய்வீகம் அதுதான். ஒரு தெய்வ சந்நிதியில அதைத்தான் நீ கேட்கணும். ஆனா நமக்கெல்லாம் ஒரு தெய்வ சந்நிதியில என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும்னே தெரியல. அதை என்ன கேட்கணும், எதுக்காக இந்த சபையில நாம சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமானவங்க விளக்கி அருள்றாங்க. நீ எதுக்காக இந்த சபையில சேர்வ அப்படின்னா, உன்னுடைய புராதன வாழ்க்கை, உன்னுடைய சொந்த வாழ்க்கை தான். பெருமானவங்க சொல்லுவாங்க, நீ உன்னோட சொந்த சொத்து, உன்னோட தாயாதி சொத்து, நீ அதை காணா போட்டுட்ட, அதை எடுத்து கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அருளி செய்வாங்க எப்பயுமே. அது போல நம்முடைய அந்த புராதன வாழ்க்கையை நாம இழந்துட்டோம். அந்த ஆத்ம சாந்தியை நாம இழந்துட்டோம். அதை திரும்ப பெறுவதற்காக இந்த சபையில் நாம் சேருகிறோம் என்று இந்த திருவாக்கியத்துல நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க. அப்போ இந்த திருவாக்கியத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது அப்படின்னா, நாம ஒரு காலத்துல ஒரு புராதனம்னா பழமையான காலத்துல ஒரு ஆத்ம சாந்தியோட இருந்தோம். இப்ப அந்த ஆத்ம சாந்தி நம்ம கிட்ட இல்ல. அந்த ஆத்ம சாந்தியையும் அந்த புராதன வாழ்க்கையும் நாம இழந்துட்டோம். அதை திரும்ப பெறணும். அதுக்காக தான் நாம இந்த சபையில சேர்றோம் அப்படின்றத இந்த திருவாக்கியத்தின் மூலமாக நமக்கு தெரியுது. அப்போ அந்த புராதன வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆத்ம சாந்தியோட அமைதியா இன்பமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்றாங்களே, அந்த வரலாறு என்ன அப்படின்னு நமக்கு தெரியுமே. அது பெருமானவங்க நமக்கு வாங்கியத்துல பிரசங்க பகுதியில அந்த வரலாறை பத்தி நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நாமெல்லாம் எங்க இருந்து வந்தோம்? இனிய பிறவியரே, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வமாக கேள்
அந்த வரலாறு, அந்த புராதன வாழ்க்கையோட வரலாறை பத்தி நமக்கு இந்த இடத்துல எடுத்து அருள்றாங்க. இனிய பிறவியரே, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வத்திட்டமாக கேள். அந்த புராதன வாழ்க்கை முன்னே இருந்து அந்த வரலாறு என்னன்னு நான் சொல்றேன் கேளு. அந்த வரலாறு என்ன தெரியுமா? நாம எல்லாம் ஒன்னா இருந்தோம். எல்லாம் நம்ம இறைவனோட கலந்து ஒன்னாக இருந்தோம். மகிழ்ச்சியாக பேரின்ப வெள்ளத்தில் திளைத்திருந்தோம். நாம் ஜீவதேக வைப்பென்னும் ரோஸ்மிதாக்குடைய காலமாகிய மயூர கவனத்துவச மௌனரக பிரகாச பிரம்மத்த கூட கமலசைனாதி உலா உமா மாமணத்தாள் அலங்கார நடனை வாழ்ந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்திலே அந்த கோலத்துல இருந்தோம். அந்த கோலத்துக்கு எவ்வளவு அடைமொழி கொடுத்து சொல்றாங்க. மயூர கவனத்துவச மௌனரக பிரகாச பிரம்மத்த கூட கமலசைனாதி உலா உமா மாமணத்தாள் அலங்கார நடனை வாழ்ந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலம். அந்த கோலத்துல அந்த ரோஸ்மிதாக்குடைய காலம், ஆதிக்கு முன் ஆதியாகிய அந்த அனாதியான காலம். அந்த அனாதியான காலத்தில் எப்படி இருந்தோம்? மௌன நிச்சலாதி சலாசன மந்த்ராவக வித்வர்க்கனி நிசவச்சர சிரவர்த்தன ஜீவாவிச்சட ஈசலனாய் இருந்தார் போது அப்படி இருந்தோம். அப்படி இருந்தோம். நம்ம தான் இப்போ இங்க வந்து அந்த வாழ்க்கையை இழந்துட்டோம். அந்த வாழ்க்கையை பேரின்ப பெரு வாழ்க்கையாக இருந்தது. அதுதான் நம்முடைய புராதன வாழ்க்கை, ஆத்ம சாந்தியான வாழ்க்கையாக இருந்தது. அந்த வாழ்க்கையை இழந்துட்டு இப்போ இந்த சந்திரசூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல வந்து விழுந்துட்டோம். ஏன் விழுந்தோம்? ஓர் நிலம் மலம் பல சலன விரக வெறி விகார விரைபாவு சூளை குய புடமிடும் உணவர் இருவரால் வழி வழி வரும் ஓர் அழி கருவறையில் அடைத்து மனுஷதள வடிவெடுத்து இரவு பகலென்று சந்திரசூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகிலே இந்த முடவர்னால ஒரு அழி கருவறையில் அடைக்கப்பட்டு இரவு பகல் என்று சந்திரசூரியால் ஓடிக்கொண்டிருக்குதே இந்த உலகம். இந்த மண்ணூர் உலகத்துல வந்து பிறந்துட்டோம். இப்பெரிய மண்ணூர் உலகிலே என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பிறவியரே, இங்கேயும் வந்து என்னை போலவேதான் வந்து பிறந்திருக்க அப்படின்னு நமக்கு இந்த இடத்துலயுமே நீ வந்து பிறந்துட்டியேங்கிறதுக்காக நம்ம அங்கெல்லாம் ஒன்னா இருந்தோமே, இப்ப பிரிஞ்சு நீ இங்க வந்து விழுந்துட்டியே, திரும்ப உனக்கு அந்த ஆத்ம சாந்தி புராதன வாழ்க்கையை கொடுக்கணுமேங்கிறதுக்காக உனக்காக நானும் இங்க வந்து விழுந்துட்டேன். நானும் இந்த பெரிய மண்ணூர் உலகில வந்துட்டேன். உன்னை போலவேதான் ஒரு அழி கருவறையில் அடைக்கப்பட்டு இரவு பகலென்று சந்திரசூரியால் ஓடிக்கொண்டிருக்கிற இப்பெரிய மண்ணூர் உலகிலே உன்னை போலவே உனக்கு முன்னும் பின்னுமாக வந்து நானும் பிறந்துட்டேன். இப்படியாக எனக்கு முன்னும் பின்னுமாக வந்து பிறந்து இங்கு கூடியிருக்கும் என்னுடைய சகோதரனே அப்படின்னு பெருமானவங்க இந்த திருப்பத்தூர் கோட்டை சுவர் பிரசங்கத்துல நமக்கு அந்த வரலாறை பற்றி நமக்கு எடுத்தருள்றாங்க. அப்போ அந்த வரலாறு நாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு, அதுதான் நம்முடைய புராதன வாழ்க்கை. அந்த புராதன வாழ்க்கை எப்படி இருந்தது? ஈசனோட நாமெல்லாம் ஒன்னாக இருந்தோம். நம்முடைய ஆத்மா சாந்தியுடன் இருந்தது. இப்ப சாந்தி இல்லாமல் அது தவித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த காலம் என்ன காலமாக இருந்தது? அது ரோஸ்மிதாக்குடைய காலம். ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதியான காலம், இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால இருந்த காலம். அப்போ அந்த காலத்துல இருந்து இந்த உலகம் எப்ப படைச்சாங்க, இந்த உலகத்துக்கு நாம எப்படி வந்தோம், அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியணுமே. அப்போ அது எப்படி இருந்தது அந்த காலம் அப்படின்னா, அந்த காலம் இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால இருந்த அந்த ஆதிக்கு முன் ஆதியான அனாதி காலம், ரோஸ்மிதாக்குடைய காலம். அந்த காலத்துல மூன்று பொருள் தான் இருந்ததாம். இந்த உலகம் எதுவுமே இல்லை, 3 பொருள்கள் தான் இருந்தது. அது என்ன அந்த 3 அப்படின்னா, பதி, பசு, பாசம் என்ற இந்த 3 மட்டுமே இருந்த காலம். அப்ப இந்த பதியாகிய அந்த இறைவன், பசுக்களாகிய இந்த ஆன்மாக்கள்,
இந்த ஆத்மாக்கள் சாந்தியுடன் இருந்த காலம் எல்லாமே இந்த பதி கூட சேர்ந்து இந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி விளையாண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த காலம். அதோட இந்த பாசம் என்ற ஒன்றும் ஒரு ஜட பொருளாக இருந்தது. இது ரெண்டும் உயிர் பொருளாக இருந்தது, அறிவு பொருளாக இருந்தது. இந்த பதி என்ன பெற்ற அந்த ஈசன், அந்த பரம்பொருள், அது முற்ற அறிவு, பேரறிவு, அறிவு பிழம்பு அப்படி இருந்தது. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சிற்றறிவாக, அவர்கள் அறிவித்தால் அறிந்து கொள்ளும் தன்மையுடைய சிற்றறிவினராக இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இருந்தது. அப்போ அங்க இந்த பாசம் என்பது ஒரு மலமாக, ஒரு குற்றமாக இந்த பசுக்களை அந்த பதியுடன் சேர விடாமல் செய்கிறதுக்கு என்னென்ன மாயாஜாலம் காட்டணுமோ எல்லாம் காட்டி கொண்டிருந்தது. இந்த மலங்களை பாசத்தை 3 தான் சொல்லுவாங்க. ஆணவம், கண்மம், மாயைன்னு. அதுல எல்லாத்துக்கும் ஆதி மூல மலம், மூல குற்றமாக ஆணவம் தான் இருந்தது. இந்த ஆணவம் என்பது ஒரு இருளாக இருந்தது. அந்த பதி என்ன பெற்றவர் கோடி சூரிய பிரகாசமாக இருந்தாங்க. அந்த ஒளியில தான் இந்த பசுக்கள் எல்லாம் அந்த ஒளியில தான் இருந்தது. இந்த பாசம் என்கின்ற இந்த ஆணவ மலம் என்பது இருட்டாக, குற்றமுடையதாக இந்த ஆன்மாக்களை, இந்த பசுக்களை பதியுடன் சேர விடாமல் செய்கின்ற ஒரு பொருளாக இருந்தது. ஆனா அது உயிர் பொருள் இல்லை, அது ஒரு ஜட பொருள். அப்போ அதுவாக இந்த ஆன்மாவை பற்றி கொண்டதா அப்படின்னா, ஒரு ஜடப்பொருள் நம்மளை பற்றி கொள்ளாது. இப்போ நாம எல்லாமே ஏதாவது ஒரு முள்ளு நம்மளுக்கு குத்தினா, முள்ளு ஜடப்பொருள், அதுவா நம்மளை தேடி குத்தாது. நம்ம தான் தேடி போய் அதை நம்ம மேல ஏத்திக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், முள்ளு குத்திருச்சு, அதுவா குத்துச்சு, நான் போய் முள்ளை ஏத்திக்கிட்டேன் என் காலில் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது ஒரு பாடம் படிச்சா இது ஏன் படிக்கலைன்னா இது மட்டும் வரமாட்டேது, அது வரமாட்டேன்னு சொல்லுச்சா, நான் படிக்கல அப்படின்னு சொல்லணும். நம்ம எல்லாரும் நம்ம குற்றத்தை நாம ஒத்துக்கவே மாட்டோம். அது வரமாட்டேன்ருச்சு, அது வரமாட்டேன்லாம் சொல்லாது, நீ படிக்கல. அது போல இந்த பசுக்களாகிய ஆன்மாக்கள் இந்த ஆணவ மலத்தை இதுக்காகதான் போய் பற்றி கொண்டது. அந்த ஆதிக்கு முன் ஆதியான அனாதி காலத்திலேயே இது போய் அந்த மலத்தை பற்றி கொண்டு அது ஒரு பெரிய இருள். இறைவன் கொடி சூரிய பிரகாசமானவர்களாக இருந்தாங்க. இந்த மலமானது இருட்டாக இருந்தது. இந்த இருட்டுல போய் இந்த பசுக்கள் எல்லாம் விழுந்துருச்சு. இப்போ எனக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். நாம எல்லாம் பார்த்துப்போம், இந்த மனிதன் பிறக்கிறது அவனுடைய கர்ம வினைப்படிதான் பிறக்கிறான். இவன் செஞ்ச வினைகள் எல்லாம் நம்ம கொஞ்ச நாளாவே பார்த்துக்கிட்டு வந்தோம். இவன் செஞ்ச வினைகள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டு அது சஞ்சித வினையாக ஒரு இடத்துல மூட்டை மூட்டையா சேர்ந்திருக்கு. அந்த சேர்ந்த வினையில இருந்து சில வினைகளை பொறுக்கி எடுத்து நம்ம தலையில பிராப்த வினையாக போட்டு விதியாக போட்டுதான் நம்மளை இந்த பூமிக்கு இறைவன் அனுப்பி வச்சிருக்கான். இந்த வினையெல்லாம் தீர்த்துட்டு வா. வந்த இடத்துல நாம இன்னும் நிறைய புது புது வினைகளை சேர்க்கிறோம். அந்த வினைக்கு பேரு ஆகாமிய வினை அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ முதல்ல ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதி காலத்துல, ரோஷ்மிதாக்குடைய காலத்துல, ஜீவதேக வைப்பென்னும் அந்த ரோஷ்மிதாக்குடைய காலத்தில் நாம அந்த ஜீவதேக நாட்டில் இறைவனுடன் தானே ஒன்னா இருந்தோம். அப்போ எங்க போய் வினைய செஞ்சோம்? அப்போ முதல்ல ஏன் பிறக்க வச்சாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த சந்தேகம் ஒரு சைவ சித்தாந்த நூலை நான் படிக்கும்போது, ஏன்னா பெருமான அவங்க ஆதியில வந்த மதம் சைவம் தான், எல்லா மதங்களிலும் சிறந்தது சைவம் தான், அதுக்கப்புறம் வந்துதான் மற்ற மதங்கள் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் சைவ சித்தாந்த நூல்கள் எல்லாம் நான் படித்தேன். அப்படி படிக்கும் போதுதான்
இந்த சந்தேகம் தீர்ந்தது. ஆதியில இவன் ஒரு வினையும் செய்யலையே, அப்புறம் ஏன் இந்த பூமிக்கு வந்தான்? இறைவனோட தானே இருந்தான். புராதன வாழ்க்கையாக நாமெல்லாம் ஒன்னா இருந்தோம்னு பெருமான் அவங்களும் சொல்றாங்களே, அப்படி ஒன்னா இருந்தவங்க ஏன் பிரிஞ்சு வந்தோம் அப்படின்னா, அந்த ஒன்னா இருந்த காலத்திலேயே நம்மளோட சேட்டை, பதி பசு பாசம் 3 இருக்கு. இந்த பக்கம் பதி இருக்கு, நடுவுல பசு இருக்கு, இந்த பக்கம் பாசம் இருக்கு. பதி பக்கம் தானே போய் சேர்ந்திருக்கணும். ஆனா இந்த ஆன்மாக்கள் இந்த பாசத்தின் பக்கம் வந்து விழுந்துருச்சு. இதுதான் நம்ம செஞ்ச தவறு அப்படின்னு அந்த சைவ சித்தாந்த நூல்ல குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த இருட்டுல வந்து விழுந்துருச்சு இந்த ஆன்மாக்கள் எல்லாம். அதுதான் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கும் இந்த உலகத்துல வந்து நாம பிறக்கிறதுக்கும் காரணமாகவே அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த இருட்டுல போய் அந்த ஆணவ மலம் என்பது ஒரு கடுமையான இருட்டு, இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள போய் இந்த ஆன்மாக்கள் இறைவனோட ஒன்று கூடி மகிழ்ந்து பேரானந்தத்தில் இருந்த இந்த பசு அந்த பாசத்தில் மாட்டிக்கொண்டு விட்டு அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியல. இருட்டுல நடுவுல போய் மாட்டிக்கொண்டது, இங்கிட்ட அசைய முடியலை, கல்லு போல கிடந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த நிலைக்கு பெயர் கேவல நிலை. ஒரு கேவல நிலையில் கிடந்தது இந்த ஆன்மா. ஒரு பெரிய இருட்டு, இருட்டுல நடுவுல நம்ம மாட்டிட்டு கொஞ்சம் இருட்டு இருந்தா கூட லேசா தெரியுற வெளிச்சத்துல இங்கிட்டு போலாமா அங்கிட்டு போலாமான்னு தெரிஞ்சு போயிடுவோம். இருட்டு, கடும் இருட்டு நடுவுல பாருங்க, எங்கிட்டு போக தெரியாம கல்லு போல நின்றுவோமே நம்ம. அது போல இந்த ஆன்மாக்கள் மாட்டிக்கொண்டு கல்லு போல கிடந்தது. அப்போ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இறைவனோட மகிழ்ந்து விளையாண்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த ஆணவ மலத்தில் போய் விழுந்து அந்த இருளுக்குள் இருளாக, இருளோடு ஒன்று கலந்து இருளாகவே மாறி தன்னுடைய சுய நிலையவே இழந்து, ஒரு உயிர் பொருளுக்கு 3 செயல்கள் இருக்குமா. இப்போ இறைவன் பதியும் உயிர் பொருள், இந்த பாசமும் உயிர் பொருள். இந்த பாசம் வந்து ஜடப்பொருள், பதியும் பசுவும் உயிர் பொருள். இவங்களுக்கு வந்து 3 செயல்கள் இருக்கும். இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்ற 3 இருக்கும். இச்சா எதையும் விரும்புகிற தன்மை, அந்த விரும்புவதை அடையக்கூடிய செயலை செய்யக்கூடிய சக்தி கிரியாசக்தி, அந்த செயலை செய்வதற்கான அறிவு அது ஞானாசக்தி. இந்த 3 சக்தியும் இருந்தா தான் அது உயிர் பொருள். இது எல்லா உயிர் பொருள்களுக்கும் இந்த 3 சக்தியும் இருக்கும். ஒரு தாவரமாக இருந்தாலும் அதுக்கும் இந்த 3 இருக்கும். ஒரு தாவரம், ஒரு விதையை நம்ம நட்டாலே அதுக்கு வளர்ந்து பெரிய ஆள் ஆகணுங்கிற, பெரிய மரமா ஆகணும் அப்படிங்கிற ஒரு இச்சை இருக்கிறதுனாலதான் அது வளருது. அதுக்கு செயல் செய்து கிரியாசக்தி, தண்ணிய உறிஞ்சு அந்த எல்லா இலை எல்லா கிளைகளுக்கும் அந்த தண்ணி அனுப்புது, செயல் செய்யுது. அந்த செய்வதற்கு உண்டான ஞானம் அதுக்கு இருக்கு. அப்போ எல்லா உயிர் பொருள்களுக்கும், ஓர் உயிர் பொருளாக இருந்தாலும் சரி, அது ஈருயிர் பொருளாக இருந்தாலும் சரி, எல்லா உயிர் பொருளுக்கும் இந்த 3 இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்ற 3 இருக்கும். இப்போ இந்த ஆன்மாக்கள் இந்த இருளுக்குள்ள போய் மாட்டிக்கொண்டு இந்த 3 சக்தியுமே இழந்திருக்கான். இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்ற 3 தனக்கு இருக்குங்கிறதையே மறந்து தானும் அந்த ஜடப்பொருளுக்கெல்லாம் இந்த 3 இருக்காது. அப்போ தானும் ஒரு ஜடமாக நினைச்சிட்டு அதுக்குள்ள கிடக்குது. அப்போ இறைவன் அதை பாக்குறாங்க, அந்த பதியான இறைவன் அதை பாக்குறாங்க. அதை பார்த்து இந்த கல்லு போல கிடக்கிற இந்த ஆன்மாக்களை மீட்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால நடந்த, ஆதிக்கு முன் ஆதியான அனாதி காலத்தில் நடந்த நிகழ்வாக குறிப்பிடுறாங்க. அப்போ இறைவன் காப்பாற்றணும்னா, இறைவன் தான் நிறைய சக்தி படைத்தவரே. உன்னை காப்பாற்றணும்னா ஈஸியா காப்பாத்தலாமே.
அந்த இருளுக்குள்ள கிடக்கிற அந்த ஆன்மாக்களை பசுக்களை எல்லாம் அப்படியே தூக்கி அப்படியே இந்த பக்கம் போட்டலாமே. அவர்தான் சக்தி வாய்ந்தவர், அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாமே. ஆனா அப்படி செய்ய முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, இந்த ஆன்மாக்கள் இப்ப நாம கூட நினைப்போம், நாம எல்லாரும் என்ன தப்பு செஞ்சாலும் நாம ஏன் வேதம் படிக்கணும், காலையில எந்திரிச்சு படி, தூக்கத்தை குறை, உணவை குறை, நீச்சை உறக்கம் உயிருக்கு ஆடி, இதெல்லாம் ஏன் சொல்லி தர்றாங்க தெய்வம்? தெய்வமே நான் சொல்லிட்டா அவங்க தூக்கி என்னை தூக்கி அப்படியே சொர்க்கத்துல போட வேண்டியதாங்க. அவங்கதான் சக்தி வாய்ந்தவங்களே, என்னைய ஏன் போட்டு இந்த பாடுபடுத்துறாங்க? இப்படி எல்லாம் சிலர் நம்ம நினைக்கலாம். உன்னுடைய விருப்பம் இருந்தா தான் இறைவன் அதை செய்வாங்க. அதனாலதான் நீ விரும்பு, நீ அந்த பரமபதத்தை அடையணும்னு நீ விரும்பு, உனக்கு ஆசை வரணும். உனக்கு அதுக்காகத்தான் இச்சா சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இச்சா சக்தி கொண்டு நீ விரும்பினாதான் உன்னைய நீ எங்க இருந்தாலும் மீட்டெடுக்க முடியும். நாம எங்க இருந்தாலும் எந்த துன்பத்துல இருந்தாலும் தெய்வமே என்னை காப்பாத்துங்க, என்னை இந்த துன்பத்துல வெளியே கொண்டு வாங்கன்னு சொன்னாதான் இறைவன் காப்பாத்துவாங்களே தவிர அவங்களா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்குதான் சொல்லுவாங்க இந்த மகாபாரத கதையில, அவ்வளோ பெரிய ஒரு சூது நடந்தது. பாண்டவர்கள் பக்கம் தானே கிருஷ்ண பரமாத்மா இருந்தாங்க. ஒரு பெரிய சூதாட்ட களம், அதுல எவ்வளவு வஞ்சக சூழ்ச்சி எல்லாம் பண்ணான் துரியோதனன். சூதுக்கு வா அப்படின்னு கூப்பிடும் போது, ஒரு மன்னன் கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்றது நாகரிகம் இல்லை அப்படின்னு கருதிதான் அந்த தர்மரும் சரின்னு அதை ஏத்துக்கிறார். அப்போ அவங்க 2 பேர் தானே விளையாடணும். எனக்கு பதிலாக என்னுடைய மாமா சகுனி விளையாடுவாருன்னு அவன் அந்த ஒரு இது வைக்கிறானே. உடனே இந்த தர்மன் என்ன செஞ்சிருக்கணும்? உனக்கு பதிலாக சகுனி விளையாடுவார்னா எனக்கு பதிலாக கிருஷ்ணர் விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா இந்த மகாபாரத போரே நடந்திருக்காதே. அவன் அப்படி சொல்லல. சரி சொல்லட்டா பரவாயில்ல, நீங்க போய் காப்பாற்ற கூடாதான்னு இந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ண பரமாத்மாட்ட அவருடைய உதவியாளர் உத்தவன் ஒருத்தர் இருப்பார். அவர் கேட்பார், சரி தர்மன் தான் சொல்லல, நீங்களே போய், உங்க நண்பர்கள் தானே பஞ்ச பாண்டவர்கள், உங்க மச்சினன் தானே அர்ஜுனன், நீங்க போய் காப்பாற்ற கூடாது, அவங்க கூப்பிட்டாதான் போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க, கூப்பிட்டா தான் போவேன், அழைச்சால் தான் போவேன், அழைக்காட்டாலும் போவேன், அவர் வரவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டா நான் எப்படி போவேன்? அப்படி வேண்டிக்கிட்டாரு தர்மர். அவர் சூத தொடங்க முந்தி தர்மர் என்ன வேண்டிக்கிட்டாரா, நான் விளையாடுறது கிருஷ்ணனுக்கு தெரியவே கூடாது, அவருக்கு தெரியவே கூடாது, இங்க இந்த சூது நடக்குங்கிறது அவருக்கு தெரியவே கூடாது, கடவுளே அவர் வந்துடவே கூடாது, அவருக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அவன் தொடங்கினானே, நான் எப்படி போவேன்? அதுக்கப்புறம் எப்படி போனீங்க? திரௌபதி தூகில உரியும் போது, தூகில உரியறதுக்கு முன்னாலையும் திரௌபதி முதல்ல என்னை கூப்பிடல. அவளால்தான் அவளுடைய ஆற்றலை நம்பி கைகளை கொண்டு அந்த புடவையை இழுத்து பிடிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பெரியோர்களை நம்பினா, பெரியோர்களே ஆண்டவர்களே நீங்க இத்தனை பேர் இருக்கீங்களே என்னை காப்பாற்ற மாட்டீங்களான்னு கேட்டா, ஒருத்தனும் காப்பாத்தல. அவ்வளவு பெரிய பீஷ்மர் இருக்கிறாரு, துரோணாச்சாரியார் இருக்கிறாரு, விதுரர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் நம்மளை காப்பாத்திடுவாங்க. நம்ம கணவர்கள் தான் ஒருத்தருக்கு 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேரும் அடிமையா கிடக்குறாங்க. இந்த துரோணாச்சாரியா, பீஷ்மர், விதுரர் போன்ற பெரியவர்கள் எல்லாம் ஆண்டவர்கள் எல்லாம் இருக்கிற சபையாச்சு, அவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு பாக்குறா. அவங்களும் அசையாம இருக்கிறாங்க. சரி, தன் முயற்சி கொண்டு தன்னையே காப்பாத்திக்கலாம், தன்னுடைய முயற்சி கொண்டு புடவையை பிடிச்சு இழுத்து பாக்குறா, முடியல. அதுக்கப்புறம் கைய விட்டுட்டு சரணாகதி அடைகிறா. கிருஷ்ணா அப்படின்னு சரணாகதி அடைஞ்ச உடனேதான் நான் போனேன். அப்போ என்ன இது மூலம் நமக்கு தெரியுது, இந்த ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் முன்னோர்கள் எதுக்காக எழுதி வச்சாங்க? அதுல எல்லாம் நமக்கு
அந்த நமக்கு தேவையான கருத்துக்களை, தர்ம சிந்தனைகளை நமக்கு போதிக்கிறதுக்காகத்தான். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாருமே இந்த இதிகாசங்கள் இதெல்லாம் ஒரு சொற்பொழிவாக எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லாரும் உட்கார்ந்து கேட்பாங்க, அதை பத்தி பேசுவாங்க, அதெல்லாம் படிப்பாங்க. இப்ப அதெல்லாம் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ அவர் சரணாகதி அடைஞ்சு கிருஷ்ணா அப்படின்னா பிறகு அவ என்னை முழு சரணாகதி அடைஞ்சு என்னை அழைச்ச பிறகு நான் போனேன். இதே மாதிரி தர்மனும் சூதாட்டம் நடக்கும் முன்னாலே கிருஷ்ணா நீ வந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நான் அங்க போயிருப்பேன். கூப்பிடாதது மட்டும் இல்லாம நான் விளையாடுறது கிருஷ்ணருக்கு தெரியவே கூடாதுன்னு ஒரு பிரார்த்தனை வேற வச்சுட்டானே, நான் எப்படி போறது அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதாக மகாபாரதத்துல குறிப்பிருக்கு. அப்போ அது போலதான் நம்ம எதுக்கு இப்ப இத பாக்குறோம் அப்படின்னா, அது போலதான் இந்த ஆன்மாக்கள் இருள்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. இத கடவுளா பார்த்து டபக்குன்னு தூக்கி வெளிச்சத்துல போட்டலாமே, போட மாட்டார். நீ கூப்பிடணும். நீ கல்லு போல கிடக்குற அந்த இருட்டுக்குள்ள நீ கடவுளே என்னை காப்பாத்துங்க, நான் அந்த கல்லுக்குள்ள மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ கூப்பிடணும் அவரை. ஆனா கூப்பிடல. அது கூப்பிட கூட தெரியாம கிடக்குது. அப்படி கிடக்கும் போது இறைவன் அப்படி தூக்கி வெளியே போட முடியாது. அதனால இறைவன் வேற வேலையெல்லாம் செய்யறார். எப்படியாவது இந்த ஆன்மாக்களை அந்த இருளில் இருந்து ஒளிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக இறைவன் வேற வேலைகள் எல்லாம் நிறைய செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? ஒரு பொய்யான, அதுக்கப்புறம் தான் இறைவன் ஒரு மாயையை படைக்கிறார்கள். மாயை என்பது என்ன? ஒரு இல்லாததை இருக்கிறது போல காட்டுறது. இல்லாத ஒன்றை இருக்கிறது போல காட்டுறதுதான் மாயைன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கதை கூட நம்ம பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். மாயைன்னா என்ன அப்படின்னு நாரதர் திருமால் விஷ்ணு பகவான்கிட்ட கேட்கும்போது, அங்க ஒரு குளத்தங்கரையில இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த குளத்துல மூழ்கிட்டு வா, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னே அவர் போய் குளத்துல மூழ்கி எந்திரிக்கும் போது ஒரு அழகான பெண்ணா மாறிடுவாரு. அந்த பெண் அதுக்கப்புறம் அந்த வழியா ஒரு ராஜகுமாரன் வருவான். அந்த ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகள் எல்லாம் பெற்று சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜகுமாரன் கூட சேர்ந்து அந்த ஒரு கோயில் குளக்கரையில தானே இந்த நாரதரும் விஷ்ணுவும் பேசிட்டு இருந்தாங்க. அங்கேயே அந்த பெண்ணாக மாறின அந்த நாரதர் வர்றாங்க குடும்பத்தோட. அந்த குளத்துல குளிச்சு மூழ்கி எழும்போது இப்ப நாரதரா எழுந்திருக்கிறாரு. பார்த்தா அந்த விஷ்ணு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இவ்வளவு நேரமும் நடந்தது மாயைன்னு அப்படி உணர்த்துறாரு விஷ்ணு பகவான் நாரதருக்கு. அந்த மாதிரி மாயைனா என்ன அப்படின்னா, இல்லாத ஒண்ணு இருக்கிறது போல தெரிகிறது. அதுக்கப்புறம் தான் இறைவன் இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக மாயை என்ற ஒன்றை படைக்கிறார். அது ஒரு பொய்யான ஒரு வெளிச்சம், ஒரு மாயாஜாலம் காட்டும். வெளிச்சம் போல காட்டும், ஆனா வெளிச்சம் இல்லை. காணல் நீர்னு நம்ம சொல்லுவோமே, ஒரு வெயில் நேரத்துல வண்டி ஓட்டிட்டு போறவங்களுக்கு எல்லாம் அது தெரியும். அப்படியே தூரத்துல நீர் இருக்கிற மாதிரி தெரியும் ரோட்டு மேல. அங்க ஏதோ நீர் ஓடிக்கிட்டு இருக்கா, ஆத்து தண்ணி ஓடை மாதிரி இருக்கேன்னு நினைச்சு கிட்ட போய் பார்த்தா நீர் இருக்காது. அதுதான் காணல் நீர்னு சொல்லுவாங்க. அது போல இந்த மாயை ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியும், ஆனா இல்ல. இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இல்ல. அப்படியான ஒரு மாயையை இறைவன் உருவாக்குகிறார். பொய்யான ஒரு ஒளியை இறைவன் உருவாக்குகிறார். அப்போ இந்த பொய்யான ஒளியை பார்த்து, எதுக்காக அந்த பொய்யான ஒரு ஒளியை இறைவன் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த உயிர் பொருளாகிய இந்த பசுக்கள் இருக்கே, தன்னுடைய தன்மையே இழந்து தானும் ஒரு ஜடம் போல ஜடத்துக்குள்ள கிடக்குதே, ஆணவ மலத்துக்குள்ள போய் மூழ்கி கிடக்குதே. தன்னுடைய 3 சக்தி நம்ம பார்த்தோமே, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி. இந்த 3 சக்தியுமே தனக்கு இல்லாதது போல தானும் ஒரு கல்லு போல நினைச்சு கல்லோட கல்லா கிடக்குதே. இதுக்கு உனக்கு 3 சக்தி இருக்கு, நீ ஏன் இதுக்குள்ள கிடக்குற? இந்த 3 சக்தியை இவன் உணரணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் அந்த மாயையை, அந்த ஒரு பொய்யான ஒரு ஜோதியை உருவாக்குகிறார்.
ஏன் அந்த பொய்யான ஜோதி மாயாஜாலம் காட்டுற ஜோதியை உருவாக்குனா அந்த மாயாஜாலத்தை பார்த்து அதுக்குள்ள போகணும்ன்ற ஒரு இச்சை இந்த ஆன்மாக்களுக்கு வரும். அந்த இச்சைனா விருப்பம் வந்துருச்சு, இச்சா சக்தி வந்துருச்சு. அப்ப அதை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு செயல் நடக்கும். அப்ப கிரியாசக்தி வந்துடும். அதுக்கு போறதுக்கு உண்டான அறிவு வரும். அப்ப ஞானாசக்தி வந்துடும். இப்படி இதுக்கு இந்த 3 சக்திகளையும் தூண்டிவிட வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறார். அதனாலதான் இந்த ஒரு மாயையை, ஒரு பொய்யான ஒரு ஜோதியை, ஒரு பொய்யான ஒரு ஒளியை இறைவன் உண்டாக்கி அதை அனுப்புறார். அந்த பசுக்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு இருளுக்குள் இறைவன் அந்த மாயையை அனுப்புகிறார். அப்போ எதுக்காக அனுப்புறாங்க அப்படின்னா, இந்த ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்காக. அப்ப இவனுக்காகத்தான் அந்த மாயையை 1008 அண்டங்களையும் இறைவன் அதுக்கப்புறம் தான் படைக்கிறாங்க. அப்ப இவனுக்காகவே இந்த 1008 அண்டங்களையும் இறைவன் படைக்கிறாங்க, இந்த ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்காகவே அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவர்கள் நம்மளுக்கு திருமஞான குரல்ல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நம் கண் முன் உள்ள பிரம்மாண்ட சிருஷ்டி ஒரு கூரிய இருளாக இருந்தது. அப்போ அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு இருள் தான் இருந்தது. இந்த படைப்புகள் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இறைவன் மாயை ஆகிய இந்த படைப்பெல்லாம் உருவாக்குறாங்க. நம் திருமஞான குரல் பக்கம் 85 பாருங்க, கடைசி லாஸ்ட் லைன். அதுக்கப்புறம் 86க்கு வந்துடணும். நம் கண்மண் உள்ள பிரம்மாண்ட சிருஷ்டி ஒரு கூரிய இருளாக இருந்தது. எடுத்துட்டீங்களா? அது எந்த கோடி காலமாக இருக்கும்? அது எந்த காலம்? நாம சொன்னோமே, அந்த ரோஸ்மிதாக்குடைய காலம், அந்த ஆதிக்கு முன்னாடியாக அனாதியாக இருந்த காலம். அதில் இருந்து ஒரு புழுக்கம் உண்டாயிற்று. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த மாயையை இறைவன் இப்படிதான் உண்டாக்குறாங்கன்னு நம்முடைய பெருமாள் அவங்க எடுத்து காட்டுறாங்க. அதிலிருந்து ஒரு புழுக்கம் உண்டாகி ஜலம் உண்டாகினது. அது எந்த காலம்? பிறகு பூமி உண்டானது கணக்கில்லாத எவ்வளவு நெடுங்காலம். அதில் புல் பூண்டு முதல் மற்ற ஜீவராசிகளை எல்லாம் உண்டாக்க எவ்வளவு காலம் ஆகி இருக்கும். கடைசியாக அதில் மனு முளை உண்டாக்க எவ்வளவு காலம் ஆகி இருக்கும். இப்படி படிப்படியா இந்த மாயையில இறைவன் ஒன்னொன்னா உண்டாக்கி கடைசிதான் இந்த மனுக்களை அதுல இறக்கலாம். இந்த ஆத்மா இருவுல சிக்கிக்கிட்டு இருக்கே, இதுக்காகத்தான் இவ்வளத்தையும் படைக்கிறான். உனக்காகவே இவனுக்காகவே 1008 அண்டங்களையும் இப்பூமியில் உண்டாக்க எவ்வளவு நெடுங்காலம் ஆகி இருக்கும். இவன் போய் அந்த இருள மாட்டிக்கிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி இவனுக்காகவே 1008 அண்டங்களையும் இறைவன் அந்த நம்முடைய அந்த மாயா சக்தியில் இருந்து இவ்வளத்தையும் இறைவன் படைக்கிறார்கள். அப்போ இந்த மனிதனை படைக்கும் போது இவன் நித்தியன். ஆனா மற்ற படைச்சாங்களே இறைவன், அதெல்லாம் அனித்தியம். இந்த நித்தியனுக்காகவே இந்த அனித்தியத்தை எல்லாம் இறைவன் படைக்கிறான். இந்த மனிதனை எதுக்காக படைச்சாங்க அப்படின்னு நமக்கு திருமஞான குரல் திருவாக்கியம் 8 அருளி செய்யறாங்க. அதை பார்ப்போம். திருமஞான குரல் பக்கம் 104 திருவாக்கியம் 8 செய்நன்றி அப்படிங்கிற தலைப்புல நமக்கு கொடுக்குறாங்க. மனிதனை கருவில் அமைக்கும் போதே நித்தியம் என்ற கருவில் அமைத்தான். அதாவது மரணி கை தீண்டாத ஒரு தேகத்தை பெற்று நீடூழி காலம் வாழும் அந்த ஸ்வர்ணபதி வாழ்க்கைக்கே இவனை இறைவன் படைத்தான். இவன் அங்க இருந்தான், இந்த புராதன வாழ்க்கையில தான் இருந்தான். இப்ப ஏன் இந்த ஒரு கருவுல ஒரு முடவர் இருவரால் வழி வரும் ஓரடி கருவறையில் அடைக்கப்பட்டான்னு பார்த்தோமே. எதுக்கு அடைக்கப்பட்டான்னா, திரும்பவும் அந்த நித்திய வாழ்க்கையை அடைவதற்காகத்தான். நீடூழி காலம் வாழும் அந்த சுவர்ணபதி வாழ்க்கைக்கே இவனை இறைவன் படைத்தான். அழகிலும் பலத்திலும் யாரும் மதிக்க முடியாததாயும், இன்பமும் மாறாத இன்பமாயும், பிணி என்பதோ இல்லாததாயும், முடிவே அற்றதாயும் உள்ள நித்திய வாழ்விற்கே படைத்தார். அந்த நித்திய வாழ்க்கை தான் நம்மளுடைய புராதன வாழ்க்கை. இன்னைக்கு பார்த்தோமே நம்ம திருவாக்கியம்,
புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை அடையவே நீ இச்சபையில் சேருகிறாய் அப்படின்னு பார்த்தோமே. அந்த புராதன வாழ்க்கை எப்படி இருந்தது? அழகிலும் பலத்திலும் யாரும் மதிக்க முடியாததாக, இன்பமோ மாறாத இன்பமாக, பிணி என்பதோ இல்லாததாக, முடிவே அற்றதாக உள்ள அந்த நித்திய வாழ்க்கை தான் நம்முடைய புராதன வாழ்க்கையாக இருந்தது. இவனிடத்தில் அந்த வாழ்க்கையை இவன் பெறணும், அதை இழந்துட்டு ஒரு இருட்டுக்குள்ள போய் மாட்டி இருக்கிறானேங்கிறதுக்காகத்தான் இறைவன் இவனுக்கு இந்த தூலத்தை கொடுத்து, இந்த தூலத்துக்காக இந்த அண்டங்களை எல்லாம் படைச்சு, இவனுடைய ஒரு நாவுக்காக உலகத்தில் அனந்தம் வஸ்துக்களை படைத்தான். இவனிடத்தில் உள்ள ஒரு கருவிக்காக, உதாரணமாக இவன் நாவுக்காக உலகத்தில் அனந்தம் வஸ்துக்களை படைத்தான். இவ்வாறு மனிதனுக்கென்று இறைவன் படைத்திருக்கும் அளவு சங்கையற்ற பொருட்களை பார்த்தால் என்ன காரியத்திற்காக, என்ன செயலை குறிவைத்து அவற்றை படைத்திருக்க வேண்டும் என்று யாரும் எண்ணுவதில்லை. எல்லாம் இந்த அண்டரண்ட சராசரத்தை மனிதனுக்காகத்தானே படைத்தான் இறைவன். எதுக்காக படைச்சிருக்கணும்? கொஞ்ச காலம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு செத்து போறதுக்காகவா? இல்லை, அந்த புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் படைச்சான். அது தெரியுமா யாருக்காவது? இறைவனுடைய கருணையினாலேயே இவன் மதலை, குதலை, மங்கை, மடந்தை முதலிய 6 பிறப்புகளும் மாறி மாறி பிறந்து வளர்ந்தான். கடைசியில் எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத அறிவை தந்தான். அந்த அறிவென்ற மாணிக்கத்தை வைத்து, அந்த அறிவென்ற மாணிக்கம் எதுக்கு கொடுத்தாங்க? அந்த புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்தியை அடையிறதுக்கு தான் கொடுத்தாங்களே தவிர, நீ ஒரு டாக்டரா படி, நல்ல ஒரு இன்ஜினியராவா, பெரிய பணக்காரனாகி 10 வீடு கட்டு, அதுக்கு கொடுக்கல அறிவு. அந்த அறிவென்ற மாணிக்கத்தை வைத்து இவன் இந்த அழிவு உலக வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், சீர்கில்லாமலும் அழகுடனும் கவலை இல்லாமலும் உன்னதமாய் இருக்கணும் என்று எண்ணுகிறான். இவன் அதைத்தான் நிஜம்னு நினைச்சுக்கிட்டு, எப்படி நம்ம நாரதர் பொம்பளையா மாதிரி ஒரு ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்துக்கிட்டு இருந்தது, அவ்வளவு மாயையில நடந்தது. அது போலதான் நாம இப்ப வாழ்ற வாழ்க்கையில மாயை. கண்ண முழுதா இதெல்லாம் இல்ல. அப்படி ஒரு மாயையில இருந்துகிட்டு இதுக்குத்தான் இறைவன் எல்லாமே கொடுத்தான்னு நினைச்சுக்கிட்டு, இந்த அழிவு உலக வாழ்க்கையில் கவலை இல்லாமல் இருக்கணும், அழகுடன் இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு உன்னதமா இருக்கணும்னு நினைச்சு வாழ்றானே இந்த மனிதன். இதுக்காகவா அறிவு என்ற மாணிக்கம் இவனுக்கு கொடுக்க பெற்றது? அவ்வாறு இவன் நினைத்தபடியே உலக வாழ்க்கையில் மேன்மையா இருந்தாலும் இறுதியில் இவன் கதி என்ன? அப்படி இந்த உலக வாழ்க்கையில மேன்மையா இருந்துட்டா நீ அந்த புராதன வாழ்க்கையாகி ஆத்ம சாந்தியை அடைய முடியுமா? முடியாதே. அப்போ இதெல்லாம் படைச்சது எதுக்கு? இப்ப நாம பார்த்த எல்லாமே இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு ஆதிக்கு முன் ஆதியான அந்த அனாதி காலத்தில், அந்த ரோஸ்மிலாக்குடைய காலத்தில், அந்த ஜீவதேக நாட்டில் என்னென்ன நடந்தது? ஏன் நம்ம இந்த உலகத்துல பிறந்தோம்? ஏன் இறைவன் இவ்வளத்தையும் படைச்சாங்க? எந்த இறைவனுடைய எந்த சக்தியின் மூலமாக இந்த உலகத்தை எல்லாம் படைச்சாங்க அப்படின்னா, இறைவன் அந்த மாயை என்கின்ற ஒரு சக்தியை கொண்டுதான் இந்த உலகத்தை, இந்த மனிதனுக்காக, இந்த ஆணவ மலம் என்கின்ற இருட்டுக்குள்ள போய் கல்லு போல மாட்டிட்டு கிடக்கிற இந்த மனிதனுக்கு, உனக்கு இச்சா சக்தி இருக்கு, கிரியா சக்தி இருக்கு, ஞான சக்தி இருக்கு, அதன் மூலமாக செயல்பட்டு நீ வெளியே வா, ஜோதியை நோக்கி வா, ஏன் இருட்டுக்குள்ள கிடக்குற அப்படின்னு இவனை வெளியேற்றுவதற்காக இறைவன் தன்னுடைய மாயையின் மூலமாக என்னவெல்லாம் படைச்சு, எப்படி இந்த மனிதனை திரும்ப அந்த இருட்டுக்குள்ள இருந்து இழுத்து அந்த புராதன வாழ்க்கையாகி ஆத்ம சாந்தியை அடைய செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம நான் இன்னைக்கே அதெல்லாம் பேசி முடிச்சிடலாம்னு நினைச்சேன். இப்பவே மணி 11:30 போகுது. அதனால தொடர்ந்து இதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மாயையை இறைவன் 3 மாயைகளாக பிரிக்கிறாங்க. 3 மாயைகளாக, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை அப்படின்னு 3 மாயையாக, 3 மாயைகளிலும் 3 வகையானவற்றை இறைவன் படைக்கிறாங்க. பிரகிருத்தின்னா நமக்கு தெரியும், இயற்கை.
இந்த இயற்கை எல்லாம் இந்த பிரகிருதி மாயையில வந்துடுது. இந்த மனிதனையும் ஒரு மாயையில படைக்கிறாங்க, அது அசுத்த மாயை அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் தானும் இறங்கி வர்றாங்க இந்த மாயை உலகத்துக்குள்ள. உனக்காக வேண்டி நீ இந்த துக்க தேகத்தை எடுத்துட்டியே, உன் துக்க தேகத்தை மாற்ற நானும் இந்த துக்க தேகத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தோமே நம்ம அந்த பிரசங்க பகுதியிலேயே, இரவு பகலென்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகிலே உன்னைய படைச்சிட்டு நானும் அப்படின்னாலே வந்திருக்கேன் உன்னைய காப்பாற்றுறதுக்காக. என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலற்ற பிறவியரே, நானும் இந்த மாயைக்குள்ள வந்துட்டேன். இறைவனும் அந்த ஆதிக்கு முன் ஆதியான பேரொளி பிளம்பாக பெருஞ்சோதியாக இருந்த இறைவன் தானும் இந்த மாயைக்குள்ள இறங்கி இந்த மனிதனையும் இறக்கி இந்த பிரகிருதி மாயையாகிய இவ்வளவு அண்டரண்ட சராசரங்களையும் படைச்சு எப்படி இந்த மனிதனை அந்த பழைய புராதன வாழ்க்கையாகிய ஆத்ம சாந்திக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம் என்று கூறி எனது முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். ஆதியே துணை பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாமி ஆண்டவர்கள் இவர்களை பணிந்து போற்றி நமஸ்கரித்து இன்னைக்கு சபை ரொம்ப சிறப்பா இருந்ததுக்கா. நீங்க இந்த டாபிக் எல்லாம் எப்படிதான் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்தந்த நேரத்துக்கு இருந்தாலும் இப்படி எங்களுக்கு எல்லாம் விரிவா எடுத்து காமிச்சு வந்துருக்கீங்க. ரொம்ப நன்றிகள், நமஸ்காரம்க்கா. சபையில அனைவருக்கும் நமஸ்காரம். இது அக்கா நம்ம எதுக்கு பிறந்தோம், நம்ம எந்த ஊர்ல இருந்தோம், எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விரிவா எடுத்து கொடுத்தாங்க. அது உன் யோஜனத்தை நீ அடக்க கொள்ள, உன் தெய்வீகத்தை நீ அடக்க கொள்ள, ஒரு சந்நிதி எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்றே உனக்கு தெரியாது. புராதன வாழ்க்கையாகவே ஆத்மசாந்தி அடைவை நீ சபையில் சேர்கிறாய். தனித்தன்மை சிறப்பை உன் தலையை பதிப்பிக்கவே நாம் இருக்கிறோம். அவருக்கு வேண்டிய மெய்ஞான பெருங்கல்வியை உணர்த்துகிற கலாசாலையே என்பது மெய்கல்வி கலாசாலை. நமக்காக மெய்கல்வி கலாசாலை உண்டாக்குறது நம்ம பிரயோஜனம். உலகில தாசில்தார் வேலை பண்ண, டாக்டர் வேலை பண்ண இந்த அழிவுணர் போதும். ஆனா தெய்வத்தை சந்தித்து எத்தி வைக்க நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவ உடலை காமிக்கிறா நமக்கு குரு ஓடும். அதெல்லாம் முன்னாடி காலம் நம்ம ஒரு ரோஷன் ஆகக்கூடிய காலத்துல நம்ம எல்லாம் தெய்வத்து கூடயேதான் இருந்தோம். ஆனா அதை நம்ம எழுந்து விட்டோம். எல்லாரும் பசு பதி பாசத்தோட நம்ம தெய்வத்தினோட பதின்னா இறைவன், பசுன்றது ஆத்மாக்கள், பாசம்ன்றது மாய. அந்த பதியாகி நம்ம இறைவன் கிட்ட பசுவாகி ஆத்மாக்கள் வந்தா கூட மாய் ஈசன் போலவே பகிர்ந்து கொண்டுதான் இருந்தது. ஈசன் பேரறிவாக இருந்தார், பசுக்கள் சிக்கல் இருந்தது. அதனால அந்த பேரறிவு இரவு பேரொளி பயன்பாளர் அவங்க அந்த ஒளியிலேயே நம்ம உயர்ந்து கொண்டிருந்தோம். ஆனா அந்த பாசம் ஜட பொருள், எல்லா உயிருள்ள பொருளுக்கெல்லாம் இருக்கு. ஆனா பாசம் ஜட பொருளாக இருந்தது. அதுக்கு ஆணவம் தர்மம் மாய பாசத்துல பாசம் இருளாக இருந்தது. பசுக்கள் அந்த இருளில் போய் வீழ்ந்து விட்டு அந்த ஒரு இருள ஒரு நேரத்துல அந்த இருள போய் விழுந்து விட்ட உடனே அதுக்கு நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த பாசக்கள் கல்லு போல அந்த இருள போய் மாற்றிக்கொண்டு விட்டு அதுக்கு வெளியில இருக்கவே வெளியில வரவே தெரியல. எல்லா உயிர்ப்புகளுக்கும் அந்த செயல்கள் அதனுக்கும் விசாரசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு 3 சக்திகளும் இந்த ஆத்மாக்களுக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் செயலற்று போய் வெறுமனே அப்படியே இருக்குங்க. அப்போ அந்த ஆத்மாக்கள் இரவு நம்ம கூப்பிட்டாதான் அவரால் காப்பாற்ற முடியும். ஆனா அந்த ஆத்மாக்களுக்கு கூப்பிடணும் கூட தெரியல. ஏன்னா ஆத்மாக்கள் அவ்வளவு இருக்க போய் மாட்டிட்டு இருக்குங்க. அப்போ அதுக்குதான் கிருஷ்ண கண்ணபுராக தர்மராஜோட கதையை சொன்னீங்க. கிருஷ்ணனுக்கு ஒன்றுனால அவரால் சூதாட்டத்தையும் அவங்களை காப்பாற்ற முடியாது அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதான் அந்த ஆத்மாக்கள் விரும்பினால்தான் இரவனால காப்பாற்ற முடியும். அதுங்களுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி எல்லாம் அதுங்களுக்கு இருக்கின்ற உனக்கு தெரியாம இருக்கிறதுனால இரவிலே ஒரு மாய சிருஷ்டிக்கிறார். நமக்காக மாய சிருஷ்டிச்சு அதெல்லாம் இந்த உலகத்தையே அச்சராசங்களை எல்லாத்தையுமே இதைதான் சிருஷ்டிச்சு அதுதான் மனுஷனை மனைவியா அப்படிதான் சிருஷ்டிக்கிறாங்க.
சிருஷ்டிச்சுட்டுமே நாவுக்கு வேண்டிய ருச்சி, காரம், உப்பு, புளி எல்லாமே அந்த மனிதனுக்காக சிருஷ்டிச்சு அதுலயே அவங்கள அவங்க கூட அவரும் இருக்கிறாரு. நாவை சிருஷ்டிச்சுட்டு இந்த உலகத்தையே சிருஷ்டிக்கிறாங்க. சிருஷ்டிச்சு அதுலயே அவங்க அந்த மனித இந்த பிரம்மாண்ட சிருஷ்டி ஒரு கோடி இனலாக இருந்தது. அந்த கோடி காலமா அது என்ன கோடி காலமா இருக்கும், அதுல இருந்து புழுக்கம் உண்டாகி, ஜலம் உண்டாகி, அப்புறம் பிறகு பூமி உண்டாகி, கதைக்கெல்லாம் எவ்வளவு நெருங்காலம் அதை புல் பூண்டு முதலிய எல்லா ஜீவராசியும் உண்டாக்கி கடைசியில மனிதனையும் அந்த இதுதான் உண்டாக்குறாங்க. அவங்களுக்கு நாவா படிச்சுட்டு நாவுக்கு வேண்டிய சப்பரேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அவங்க கூட இந்த மாயையில வளர்த்துட்டாங்க. அவங்களும் இந்த மாயையில தெய்வமும் அந்த மாயையில பிறக்கிறாங்க. பிறகுட்டு அந்த ஞான சக்தி கிரியா சக்திலாம் அவங்களுக்கு தூண்டி விடுறாங்க. ஜடமாக இருந்ததை அவங்க நம்மளால தான் இந்த நமக்கு கேட்கிற இந்த ஞான சக்தி அவங்க தூண்டி விட்டு அவங்க திருப்பி அந்த உணர்ந்துக்கணும். இந்த ஜடப்பொருளாக ஆகிவிட்டது உணர்ந்து தனக்கு 3 சக்தி இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து அந்த உணர்ந்துக்குள்ள அந்த மாயையும் அனுப்புகிறான். அந்த பொய்யான மாயை அது எப்படின்னா காரணம் தானே இருக்கும். அந்த மாதிரி அவங்களும் பொய்யான மாயை அனுப்பி அதுலயும் இவங்களையும் சிருஷ்டிச்சு தானும் அதுக்குள்ள மனிதனா வராங்க. மனிதன் நித்திய வாழ்வுக்காக உதாரண வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்திலே படைத்தான். உதாரணமாக இந்த நாவுக்கான உலகத்திலே எல்லா வஸ்துக்களையும் படுத்துகிறவன் தானும் அந்த 3 மாயத்திற்கு சுத்த மாயை, பிரகிருதி மாயை, அசுத்த மாயையும் 3 மாயையும் அவர் படைச்சிருக்காங்க. அவங்க எப்படியும் நம்ம மாயை படைச்சிருப்பாலும் அவங்களுக்கு பூமியில மாயா ஒரு சரீரம் இருக்கு. அவங்களும் நமக்காக இறக்கி இந்த நீ வாழ்க்கை நம்ம நிச்சயமாக வந்தோம், புராதன வாழ்க்கையாக ஆத்மசாந்தி அடையதான் நம்ம இந்த சபையில சேருகிறோம் அப்படின்னு நமக்கு உணர்த்தி திருப்பி நம்ம ஜீவதேகத்தை நம்மளுக்கு காமிச்சு திருப்பி நம்மள யோசனை பண்ணக்கூடிய காலத்துல அவங்க கிட்ட அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்க. இது தொடர்ந்தா போல எல்லாத்தையும் நிறைய சொன்னீங்க, பேச முடியல. புரிந்து கொண்டே கூடி உறுதி பெறுக. மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். ஆண்டவர்கள் திருவடிக்கே நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம கற்பக சபையில நம்ம விவேகனி அக்கா அவங்க நம்ம தெய்வத்தினோட அவங்க வேதங்களை அவங்களோட வாக்கில் நின்று நமக்கு எடுத்துரைச்சு நம்ம நிறைய புரிய வச்சாங்க. நாம எங்க இருந்து வந்தோம், எதுக்காக வந்தோம், என்ன ஆகணும் அப்படின்றது இன்னைக்கு நம்ம சபையில அக்கா தெய்வத்தின் வாக்கில் நின்று நமக்கு புரிய வச்சிருக்காங்க. நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அனாதியா இருந்தப்பதான் நம்ம தெய்வத்துக்கு கூட தான் நம்ம இருந்தோம். ஆன்ம சாந்தி புராதன வாழ்க்கையை தான் நம்ம தெய்வத்து கூடவே இருந்து வாழ்ந்திருந்தோம். அப்பயே நம்ம தெய்வத்தை விட்டு பிரிஞ்சு வந்தோம். இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. தெய்வங்க தான் அவ்வளவு சக்தி படைச்சவங்களாச்சு. அவங்க ஏன் நம்ம அண்ணா கூட சிவகுமார் அண்ணா கூட கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஏன் நடக்கணும், ஏன் சொர்க்க நரகம் இருக்கணும், எதுக்காக தெய்வம் இத்தனையும் படைச்சு மனிதனையும் படைச்சு நல்ல விதி கெட்ட விதி வினை எல்லாம் படைச்சு எதுக்காக இப்படி எல்லாம் செய்யணும், நேரம் எல்லா சொர்க்கத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் படைச்சிருக்கலாமே அப்படின்னு இந்த கேள்வி எல்லாருக்குமே எனக்குமே இருந்திருக்கு. அக்காவுக்கும் அது தோன்றி இருக்கு. எதுக்காக தெய்வம் இதெல்லாம் படைச்சாங்க, எதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணி இருந்தா நம்ம தெய்வத்தை விட்டு நம்ம இங்க வந்திருப்போம், அப்படி விட்டு வந்த நம்மளை காப்பாத்துறதுக்காக அவங்க மாயையை படைச்சாங்க எப்படி? அந்த கேள்விக்கு அக்கா இன்னைக்கு அருமையா ஒரு சைவ சித்தாந்த நூல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கும் தெரியப்படுத்தினாங்க. தெய்வத்தோட நாம அந்த ரோஸ்மிலா காலத்துல அந்த ஆன்மாவா இருந்தப்ப நம்மளோட மனது அந்த பசுவை நோக்கி போயிடுச்சான். அப்ப இப்படி போன நம்ம மனதை காப்பாத்துறதுக்காக பசுவை பாசத்தை நோக்கி போயிடுச்சான். அப்படி நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னா அந்த ஜட பொருளான அந்த பாசத்தை நோக்கி போன நம்ம ஆன்மாக்களை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரு மாயையான ஒரு பேரொளியை அவங்க காமிச்சு அதை பார்த்து போய் அந்த வழியில போன ஆன்மாக்களை, மாயை நோக்கி போன ஆன்மாக்களை திரும்ப ஞானத்தை அவங்களுக்கு
தெரிவிச்சு நாம இந்த மெய்யான நம்ம தெய்வத்துக்கிட்டயே திரும்ப கூட்டிட்டு வந்துடலான்னு அவங்க வந்து இந்த ஒரு மாயை படைச்சிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நான் வந்து புரிந்து கொண்டேன்க்கா. அதுக்கு நிறைய அக்கா வந்து கதை சொன்னாங்க. அந்த ஏன் மாயைனா என்ன அப்படின்னு நாரதர் அப்படின்னு கேட்டப்ப, நாரதர் வந்து அந்த விஷ்ணு பெருமான் நாரதர் இவங்க குளத்துல முங்கி வரப்ப பெண்ணாகி அப்புறம் ஒரு அந்த பக்கம் போன ஒரு இளவரசனை கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தையெல்லாம் பெற்று அப்ப திரும்ப அந்த இடத்துக்கே வந்து அந்த குளத்துல முங்கி எந்திரிக்கிறப்ப அவர் நாரதாக வரப்ப அப்ப விஷ்ணு பெருமான் சொல்றாரு, இதுதான் மாயை, நீ எதுக்கு வந்த, ஆனா அதை செய்யாம வேற ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் நீ இந்த ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கிற, இதுதான் மாயை, உன்னை வந்து இருக்கும் ஆனா அது இருக்காது. அதாவது வடிவேல் சொல்ற ஜோகுமார் இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி அந்த மாயை வந்து நமக்கு இல்லாததை காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம தெய்வம் நம்ம கொடுத்த அந்த அறிவு மாணிக்கம் வந்து எதுக்காக அப்படின்றது நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த அறிவு மாணிக்கம் அந்த 6வது அறிவு தான் வந்து நம்ம வந்து அதாவது இந்த உலகத்துல வாழ்றதுக்காக நம்ம செலவிடுற அறிவு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். படிக்க, சம்பாதிக்க, சேர்த்து வைக்க இப்படி எல்லாம். ஆனா அதுக்காக அந்த அறிவு மாணிக்கம் நம்ம தெய்வம் நமக்கு கொடுக்கல. நீ ஏன் பிறந்த, எதுக்காக பிறந்த, எங்க இருந்து பிறக்க முன்னாடி எங்க இருந்த, இப்படி எல்லாம் யோசிச்சு ஒரு மெய் குருபிரானை வந்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த அறிவு மாணிக்கம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றதையும் வந்து இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. இந்த இச்சா, கிரியா, சக்தி இந்த 3 சக்தியும் வந்து இந்த உயிர் பொருட்களுக்கு தான் இருக்கும். பதிக்கும் பசுக்கும் தான் இருக்கும். பாசுக்கும் வந்து ஜட பொருள் அதுக்கு இருக்காது. பதிக்கும் பசுக்கும் அந்த 3 இது இருக்கப்ப இச்சானா நம்ம வந்து நமக்கு இது வேணும்னு நாம நினைக்கிறது, கிரியானா அது வேணும் அடையறதுக்கு என்ன செயல் அதை செய்யறது, அதுக்கப்புறம் அது அடைஞ்ச பிறகு அதையே நம்ம தொடர்ந்து இருக்கிறது தான் ஞானம் அப்படின்றதையும் நான் இன்னைக்கு நம்ம சபையின் மூலம் புரிந்து கொண்டேனக்கா. அதுக்கப்புறம் அந்த மகாபாரதம் அந்த சூதாட்டம் அந்த இதெல்லாம் அந்த கதையெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தேன்க்கா. அதாவது நாங்க சாதாரணமா பேசிக்கிறப்ப சொல்லுவோம், சூதாடுறதே வந்து தப்பு, அது வந்து தர்மர் அவரு ஆடலாமா, அப்படியே ஆடுறப்ப கிருஷ்ணரை விட்டுட்டு ஆடலாமா அப்படின்னு சொல்லிலாம் நாங்க பேசிட்டு இருந்திருக்கோம். ஆனா அந்த முழு அர்த்தம் தான் இன்னைக்கு புரிஞ்சுது. அதாவது தெய்வம் வந்து கூப்பிட்டாதான் வருவாங்க, கூப்பிடாட்டியும் வருவாங்க. ஆனா நீ வராதன்னு சொல்லிட்டா எப்படி வருவாங்க, உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டா எப்படி அவங்க நம்மளை காப்பாற்ற வர முடியும்? அப்ப நாம வந்து எதை செஞ்சாலும் என்னையே நம்ம தெய்வம் சொல்ற மாதிரி நாம அவங்களே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வராம இது உலக வாழ்க்கையிலும் சரி, நமக்கு அந்த இறுதி நேரத்துல வர அந்த யமன் வர நேரத்திலயும் அவங்க வர விடாம நம்ம அந்த யமன் கிட்ட இருந்து நம்மள அவங்க காப்பாற்றி விடுறாங்க. அப்ப நாம அவங்கள வந்து கூப்பிடணும், அவங்கள நினைச்சிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி நாம யாரு எங்கிருந்து வந்தோன்றது மறந்த நமக்கு நம்ம தெய்வம் அதை தெரிவிச்சு நம்மள வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நான் அது புரிந்து கொண்டேன்க்கா. இன்னைக்கு இந்த மாயை 3 மாயை சொல்லி முடிச்சிங்க, சுத்த மாயை, பிரகிருதி மாயை, அசுத்த மாயை சொல்லிட்டு இதை பத்தி இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம்க்கா. என் முக்கிய மீண்டும் தொடரும்க்கா. நமஸ்காரங்கள் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். அடைந்து கொள்ள குரு தண்ணீரில் எப்படி கேட்பது, என்ன கேட்பது தெரியாது. புராதன வாழ்க்கையாக்கு அடைவே சபையில் தேவையாது. தனி தலைமை சிறப்பை நாம் வந்திருக்கின்றோம். கையான பெரும் கல்வி உணர்த்துகின்ற சாகாக்களை நமது தெய்வங்களுடைய திருவாக்கியத்தை முதல்ல எடுத்தோன்னே ஒரு புல்லு குத்தினா தானா குத்திட்டா அது தானா குத்துல, அது போய் நம்ம தான் கால் வைப்போம், அந்த புல்ல வந்து நம்ம கால் வச்சுட்டு இருக்கு. அப்போ இப்படி எதிரப்போ நம்ம சுத்திட்டு வந்தோம். அந்த ரோஸ்மிதா கூடிய காலத்துல ஒரு எப்படின்னா தெய்வத்துக்குரிய
சில நாள் இருக்குது அவர் குடியேறது வந்தோம். ஆனா இப்போ எப்படி இருக்கா அந்த முடவர் இருவரால் நம்ம வெளியே வந்து இதுக்காக நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு ஞாபகம் போட்டதான் ஒவ்வொரு தடவையும் நமக்கு உள்ள உணவுல அது போய் சேர்க்கணும். அப்போ அப்பா கூட அந்த பதி பார்த்தோம். அப்போ தெய்வத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அப்போ பார்த்தோம். அப்போ அந்த பதிகானவர் தெய்வம் பாசமானது நம்ம இருக்கக்கூடிய பதி பாசம் நம்மதான் அதை பற்றோம். அப்போ பாசத்தான நம்ம வெளியே வந்துடும். மறுபடியும் வந்து நம்ம தெய்வர்கள் நமக்கு ஞாபகம் சொன்னாங்க. அந்த விஷயம் அது மாயினா என்ன ஒரு நாராயணத்தை குளிக்கிறப்போ அந்த நதியில குளிக்கிறப்போ அவருக்கு அவர் அறியாதவே என்னென்ன நடந்தது. அது ஒரு பெண்ணாகி ஒரு மனம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு குடும்பம் நடந்து குட்டிகள்லாம் பெருக்குது. மறுபடியும் அந்த நதியில போய் முடியறப்போ அவரு ஒரு இதாக மாறுறாரு. அப்போ என்ன அப்படின்னா ஒரு மாயை தானே. அப்போ இந்த மாயிலே தான் நம்ம வந்து இந்த காலத்துல வந்து நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அப்போ ஆதியா இருக்க பெருமானவர்கள் எப்படி இருக்கு இந்த உலக மாயை மாற்றாங்க அந்த நம்ம எப்படின்னா அந்த ஆறு சிறப்பு நமக்கு இருந்து வந்திருக்கோம். குடலை, மரந்தை, மங்கை, குழந்தை, மனதை, மங்கை, அறிவை, செல்வி, 6 பிறப்பு நம்ம மாறி வந்து இன்னொரு பிறப்பு இருக்கு. அதுதான் வந்து தேவ பிறப்பு. அப்ப அந்த ஆத்ம சாந்தியம் அந்த ஆத்ம சாந்தியத்தின் பிறப்பு நம்ம அடையணும். இதுதான் வந்து அடைச்சி பிறப்பா இருக்குது. அப்போ நம்ம வந்த வேலை இல்லைன்னா அந்த நம்ம வந்து ஒரு குரு பெருமாந்தை என்ன கேட்கலாம் நமக்கு தெரியாது. அப்போ அதை வந்து நம்ம தேவர்கள் உணர்த்தி வந்த வேலை இதுதான் வந்தத நீ வந்து இந்த உலக மாயில வந்து மறுபடியும் அந்த பதியிடத்துல போய் சேர்க்கணும். அதுக்காக தெய்வமும் அவர் அந்த இடத்துல இருந்து நமக்காக இறங்கி வந்து அதை வந்து நமக்கு ஆரோகமோட்டதான் அந்த அடிப்படை ஜோடி பெருமானவர்கள் இறங்கி வந்து நமக்கு உணர்த்த வேண்டியதை உணர்த்தி வந்த கடமை இதுதான். சாந்தி என்றும் கலாமத்தி தைக்கும் பொருட்டாய் உங்களுடைய ஜீவனான சாந்தி அடையணும். அதற்காக தான் நபிகள் கூறுகிறார். அப்போ நம்ம வந்தது எதுனா நம்ம மறந்துட்ட ஒரு உருவத்துக்குள்ளேயே இருந்தோம். அதை நீ மறந்துட்ட போட்டுட்ட. அப்பதான் அதை வந்து நம்ம அதே மாதிரி நமக்கு ஆர்வத்தை கூட்டம் வந்திருக்காரு. நம்ம சொன்ன மாதிரி இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, அந்த மூணு சக்தியும் நம்மளுக்கு தெய்வங்கள் தெரியும். இச்சா சக்தினா அதுக்கு நமக்கு வேண்டியது அது வந்து நமக்கு வேலை தேவையானது இச்சா சக்தி. மரம் வளர்னா அதுக்கு தேவையான கல்வி இலை எல்லாத்துக்கும் தேவைப்படுது. நமக்கு கொடுக்கிறது இந்த மாயை வந்து மாயிலிருந்து விடுபடணும். ஒரு செப்டம்பர் மாதம் அப்போ வந்து ஒரு தலைமுறைமா நமக்கு நடத்தினாங்க. அப்போ நம்ம ஒரு போராட்டத்துல தகுதி வந்து அந்த திரௌபதி அப்புறமா அந்த ஆடுறப்போ அந்த செப்டம்பர் மாதத்துக்கு வந்து நினைக்க கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நினைச்சி கூப்பிட்டுருந்தா இந்த இடத்துல அவர் வந்திருப்பாங்க. எவ்வளவோ நம்ம அவங்கள நினைக்கல, அவங்கள நினைப்பு கூட நம்மளுக்கு இல்லாத இருக்கு. ஞாபகப்பட்டதான் ஒவ்வொரு தினமும் நமக்கு தேவர்கள் ஞாபகம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க. எது செய்தாலும் என்னையே நினைந்தது அப்படின்னு நம் தேவர்கள் நமக்கு வாக்கியம் மூலியமா தந்திருக்காங்க. பாண்டியில் பார்வையில் பாண்டியை கொண்டிருக்க பார்க்கும் தொழில் பேருந்தை. அப்போ அந்த பார்வையான நம்முடைய பாண்டியம் பல தெய்வத்துக்களைதான் நான் கொடுக்கணும். மேகநாயகியில்தான் வாயிலா என்னன்னு தெரிஞ்சுட்டேன். ஒவ்வொன்றா நம்மளுக்கு சர்க்காரிக்கு எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். உள்ளத்தில் வைத்து படைக்கப்பட்டுள்ளது. மனிதனுக்கான நித்திய தேகம் விளக்கவே பெரும்பொருள் ஆசான் கிருபை வேண்டும் என்பதை தெய்வ திருவார்த்தைகள் மூலம் அறிந்து கொண்டிருக்கிறார். மெய்க்கல்வி கலாச்சார அந்த தலைப்பில் சிறப்பு பதிப்பிருக்க பிறரிடம் அந்த சக்தியையும் அடையவே சபையில் தேர்ந்தெடுக்கிறோம். தெய்வ சன்னதியில் நாம் என்ன கேட்க வேண்டும்,
உன் புராதன சொத்து உன் தாயின் சொத்து என்பதையும் நினைவில் நிறுத்தி கொண்டேன் அக்கா. முன்பிருந்த வரலாறுகளா என்ன என்று தெரியாதவர்களாக இருந்த பின்னர் சகோதரா நம் தெய்வம் நம்மளை சகோதரர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அதிசக்தி உடையவர்களாகவும் நம்மை ஆக்கி ஆத்ம சக்தியாகிய பதி பசு பாசம் ஆத்மா கர்மம் மாயை என்ற மும்மடங்களையும் கடந்து நம் வாழ்க்கையை ஜீவ சிம்மாசன பருவத்தில் ஏற்றியுள்ளன. இச்சா சக்தி, நானா சக்தி, கிரியா சக்தி இவர்கள் மூன்றையும் நமக்கு தூண்டிவிட செய்து நமக்கு அந்த பரமபத வாழ்வியை அளிக்கிறார்கள். நித்திய உடல் எடுக்கவே மனிதன் இருந்தான். அனைத்து உடல் எடுப்பதற்காக இல்லை என்பதையும் தெய்வம் நமக்கு மாய கூட்டில் மகை கறியாமலே காயப்பட்டு களைந்த நன்னாளில் தூய நான சூழர் விளக்கினுள்ளே பாய வைத்த தாய்தன் பிறப்ப மரப்பானோ என்று தெய்வமுடைய திருப்பாடல் மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டேனக்கா. சபை சிறப்புக்கா நமக்காக தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.